ஒரு காட்டிலுள்ள மரத்தில் அழகான வெள்ளை கொக்கு அதற்கு புதிதாய் பிறந்த அதன் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அதன் குஞ்சுகள் பசியாய் இருப்பதால் அவைகளுக்கு உணவு சேகரிக்கச் சென்றது. அப்போது காட்டில் வேடன் விரித்த வலையில் கொக்கு மாட்டிக்கொண்டது. உடனே கொக்கு அவனிடம், வேடனே, தயவு செய்து என்னை கொன்று விடாதே. என்னுடைய குஞ்சுகளுக்கு இப்போதுதான் சிறகு முளைக்கிறது. அவைகளுக்கு சிறகு முளைத்ததும் நான் உன்னிடம் நிச்சயம் வருகிறேன். என்னை நம்பிவிட்டு விடு என்று கெஞ்சியது. கொக்கு சொன்னதை நம்பிய வேடன் சரியென அதை அனுப்பி வைத்தான். கொக்கும் அதன் குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்துவிட்டு அடுத்த நாள் வேடனிடம் வந்தது. அதற்கு வேடன், கொக்கே, உன்னோட சூழ்நிலையை நானும் நேற்று உணர்ந்தேன். உணவில்லாமல் என்னுடைய குழந்தைகளும் கஷ்டப்பட்டதைப் போல தானே உன் குஞ்சுகளும் நீ இல்லாமல் கஷ்டப்படும். அதனால உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நீ உன்னோட குஞ்சுகளோடு மகிழ்ச்சியாய் வாழு என வேடன் அனுப்பி வைத்தான். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நீங்கள் அறிவது, உயிர்களிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், கருணையாயிருக்க வேண்டும். அவைகளுக்கும் குடும்பம் இருக்கிறது என்று அறிந்து எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது.